தென்னருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆலய தரிசனத்தினுடைய சிறப்புகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கோவை மாவட்டத்தின் மைய பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சங்கமேஸ்வரர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். 1500 வருட பழமை வாய்ந்த இந்த கோவில்ல நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு. ஒவ்வொரு விஷயமுமே சிறப்பு அம்சமா இருக்கு. அதை நேயர்களுக்கு காட்டுறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கோவிலினுடைய மூலஸ்தானம் மூலவருடைய சந்நிதியில தான் இருக்கும். இவருக்குடைய ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன? சிவன் கோவில் அப்படின்னாலே ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு. இந்த சங்கமேஸ்வரர் சந்நிதிக்கான சிறப்புகள் என்ன நமக்காக சொல்ல வந்திருக்காரு கார்த்திகேயன் சிவாச்சாரியார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்மா. ஹர பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம கோயில் அகிலாண்டேஸ்வரனுடைய சங்கமேஸ்வரன் திருக்கோயில் பேருங்க. கோயம்புத்தூர் ரொம்ப பழமையான சிவாலயம், கிட்டத்தட்ட 1500 வருடம் பழமையான சிவாலயம். இந்த கோயில் கரிகாலனாலையும் பராந்தக சோழனாலையும் திருப்பணி செய்யப்பட்ட கோயில். சுவாமி அகிலாண்டேஸ்வரனுடைய சங்கமேஸ்வரன் பேருங்க. சங்கீஸ்வரமுடையான்னு சொல்லிட்டு சோழ வம்சத்தில் வழிபட்டு வந்த காரணத்தினாலையும் சங்க புஷ்பம் இறைஞ்ச வனமாக இருந்தனாலையும் சுவாமி சங்கமேஸ்வரன் பேர். அம்பாள் அகிலாண்டேஸ்வரன் பேர். சுவாமி ரொம்ப விசேஷமான முகூர்த்தம். சுவாமிக்கு விக்கிரகத்தில் பிரம்மசூத்திரம் வரைப்பட்டிருக்கும். அதாவது ஒரு தலைவிதியை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பிரம்மசூத்திரத்தில் சூக்ஷ்மம் சொல்லுவான். அது மாதிரி யாரோட அபத்தமான காரியங்கள்லேருந்து கூட அவரை மேன்மையாக விஷயத்துக்கு கொண்டு போகிற விஷயம் இங்கே வழிபாடு பண்ணால் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். பிரம்மசூத்திரத்தோட தத்துவம். விசேஷமான முகூர்த்தம் சுவாமி. அம்பாள் அகிலாண்டேஸ்வரி. சரிங்களா? இங்கே எந்த மாதிரி வேண்டுதலுக்கு இங்கே வருவாங்க? இப்போ மூலவருடைய ஸ்தானத்தில் சிவனுக்கு மாதம் வரக்கூடிய அந்த சிவராத்திரி பிரதோஷம் எல்லாமே இருக்கும். இந்த கோவிலினுடைய மூலவருக்கான ஸ்பெஷாலிட்டி என்ன? அவருக்கான சிறப்பு பூஜைகள் என்னெல்லாம் பண்ணுறீங்க? ரெகுலராக சோமவார பூஜை ரொம்ப விசேஷமாக ஒவ்வொரு சோமவாரத்தன்னைக்கும் ருத்ராபிஷேகம் நடந்துட்டு இருக்குங்க. இது தவிர கார்த்திகை சோமவாரத்தன்னைக்கு 4 வாரமே சங்காபிஷேகங்கள், கலசாபிஷேகங்கள்னு சொல்லிட்டு விசேஷமான வழிபாடுகள் சிறப்பாக நடந்துட்டுருக்குங்க. அப்புறம் சித்திரை உற்சவத்தில் 10 நாள் பிரம்மோத்சவம் இருக்குது. 15 நாள் பிரம்மோத்சவம் சிறப்பாக நடந்துட்டுருக்குங்க. இது தவிர பிரதோஷங்கள், மாச சிவராத்திரிகள் இப்போ வழிபாடு பண்ணுறாங்க. இங்கே தாரம் ரொம்ப விசேஷமாக பண்ணிட்டு இருக்கா சுவாமிக்கு. அதாவது பிரசன்ன ரீதியாக, ஜோதிட ரீதியாக யாராருக்கு ஏதாவது சுவாமியோட கோப சாபங்களோ இல்லை தேவ பிரசன்னத்தில் பார்க்கும்போது என்ன பண்ணுறோன்னா, குலதெய்வம் உக்ரமாக இருக்குது, இல்லை உங்கள் இதுக்கு சுவாமியோட கோபங்கள் இருக்குது, சாபங்கள் இருக்குது அப்படின்னா தோஷ நிவர்த்தி அடையும் பொருட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சுவாமிக்கு தாராபிஷேகம் ரொம்ப பிரசித்தியாக பண்ணிட்டு இருக்கா. ருத்ரதீபம் பாராயணம் பண்ணி தாராபிஷேகம் இங்கே ரெகுலராக நடந்துட்டு இருக்குங்க. சிவனுக்கு பொதுவாக நிறைய மலர்கள் நம்ம கொண்டு கொடுப்பாங்க சுவாமிக்கு அர்ச்சனை. இங்கே ஒரு சிறப்பு மலர் எல்லாரும் கொடுக்கக்கூடிய அது என்ன மலர் அப்படிங்கிறது, அதோட சிறப்பு என்னங்கிறது. இங்கே சங்கு புஷ்பம் இருந்தனால சங்கு வனமாவே சங்கு புஷ்பம் இருந்த வனமா இருந்தனால சங்கமேஸ்வரன் பேர் இல்லையா? அதாவது இந்த கோவில் ஃபுல்லாவே சங்கு புஷ்பத்தினுடைய வனமா இருந்தது. அதனால இங்க சங்கமேஸ்வரர். இங்க வரக்கூடியவர்கள் வில்வமும் அது கூட சங்கு புஷ்பங்கள் நிறைய கொண்டு வழிபாடு பண்ண நாகலிங்க பூ எல்லா சுவாமிக்கு உச்சிதமான எல்லா புஷ்பங்களுமே கொண்டு வழிபாடு சிறப்பாக பண்ணிட்டு இருக்கா. ஓகே, இப்போ மூலவர் ஸ்தானத்தினுடைய சிறப்புகள் நம்ம பார்த்தோம். அடுத்தது அம்பாள் சந்நிதிக்கு போவோம். இந்த அம்பாளினுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சங்கமேஸ்வரர் கோவிலுக்குள்ள நம்ம நுழைஞ்சதுமே இடப்பக்கம் முதல்ல நம்ம தரிசிக்க வேண்டியது நம்மளுடைய விநாயக பெருமான். இவருடைய மகத்துவம் என்ன, தாத்பரியம் என்ன இந்த கோவில்ல அப்படிங்கறத நம்மளுடைய சிவாச்சாரியர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்க விநாயகர் பெருமான் விசேஷமான முகூர்த்தம். நவகிரகங்களும் விநாயகர் பார்த்தமா இருக்கும். நவகிரகங்களுக்கு எதிர்த்தாப்புலயே விநாயகர் இருக்காங்க. வடக்கு நோக்கி விநாயகர். சரிங்களா? இதை பட்டி சுத்துறன்னு சொல்லுவாங்க. சுவாமி திருவிழா காலங்களில் இந்த விநாயகரை பட்டி சுற்றி வழிபாடு பண்ணுவான். விசேஷமான வழிபாடு. முதல் திருவிழா காலங்களில் முதல்ல சுவாமிகிட்ட அணுகிய வாங்கிட்டு இங்கே இருந்தால் விசேஷங்களை ஆரம்பிப்பான். ஏன்னா அரச மரத்துக்கு கீழே அழகாக அமைச்சு அதற்கு ஒரு குடில் மாதிரி அமைச்சு விநாயகரை உட்கார வச்சிருக்கீங்க வடக்க நோக்கி. இதற்கு இரு பக்கமும் இருக்கக்கூடிய சன்னதிகள் பிறக்கக்கூடிய நாகதேவதைகள் இருக்காங்க. அதுக்கு ரெகுலராக வழிபாடு மார்கழி மாதங்கிறதுனால எல்லாருமே நித்தியப்படி 4 to 6 ஜாவா கையாலே ஜலம் ஊற்றி அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணிக்கிறான்.
பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக. ஏன்னா இந்த கோவில்ல நிறைய சிறப்புகள் இருக்கு. ஒண்ணுன்னா நம்ம பார்க்க தொடங்கலாம். எப்பவுமே ஒரு கோவிலுக்குள்ள வந்த உடனே நம்ம முதல்ல தரிசிக்கக்கூடியது விநாயக பெருமான். இந்த கோவில்ல ரொம்ப அழகா வடக்க பார்த்து எதிர்ப்புறம் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களும் விநாயகரை பார்த்தா மாதிரி அரச மரத்துக்கு கீழே வீற்றிருக்காரு இருக்காரு. அடுத்த சன்னதியில போய் சந்திக்கலாம். அடுத்ததாக இந்த கோவிலினுடைய தாயார் சன்னதி அகிலாண்டேஸ்வரி அம்பாளுடைய சன்னதிக்கு வந்திருக்கோம். இந்த அகிலாண்டேஸ்வரி அம்பாள் அப்படின்னாலே திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி தான் நமக்கு முதன்மையாக ஞாபகத்துக்கு வரும். இங்கே ரொம்ப அழகாக காட்சி தராங்க நம்மளுடைய அகிலாண்டேஸ்வரி அம்மா. அவங்கள பற்றி இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம். அம்பாள் அகிலாண்டேஸ்வரி ரொம்ப விசேஷமான சௌலபியமான அம்பாள். அம்பாள் நீலோத்பல புஷ்பத்தோட அனுகிரகதாரணியாக இருக்கா. அம்பாள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் அம்பாளுக்கு வந்து சுயம்பர கலாபாரதி ஜபம் பூஜை ஹோமங்கள் விஷயம் யாராவது உப்பனா நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் நடந்துட்டுருக்கு. செவ்வாய்க்கிழமையும் நடந்துட்டுருக்கு. இவ்வளோ செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அம்பாளுக்கு சுயம்பர கலாபாரதி ஜபங்கள் பூஜைகள் நடந்துட்டுருக்கு. நித்தியப்படி வந்து அம்பாள் ஸ்ரீசக்கர பூஜை நடந்துட்டுருக்கு. அது தவிர வந்து 10 to 11 மணிக்குள்ள 11:30 மணிக்குள்ளே வந்து நித்தியப்படி கோ பூஜை நடக்குங்க. அம்பாள்கிட்ட வச்சு அம்பாள் சென்றால் பின்னால் நின்று கோ பூஜை பண்ணி அங்கே வந்து துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சூக்தங்கள்லாம் பாராயணம் பண்ணி அந்த ஆவரண தெய்வம் எல்லாம் பூஜை பண்ணி கூட்டு பிரார்த்தனை பண்ணி வர பக்தாளை வச்சு கூட்டு பிரார்த்தனை பண்ணி சிறப்பான கோ பூஜை பண்ணி மறுபடியும் இங்கே வந்து லலிதா திருசதியில் அம்மா ஸ்ரீசக்கரத்துக்கு லலிதா திருசதி அர்ச்சனை பூஜை நடந்து சிறப்பான வழிபாடு நடக்குது. இது தவிர வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் வந்து சுயம்பர கலாபாரதி ஜபம் ஹோமத்தோட சுயம்பர கலாபாரதி ஜபத்தோட ஜாதகம் வச்சு பூஜையா ரொம்ப விசேஷம் இங்கே அம்பாளுக்கு. அதாவது திருமணத்துக்கு பார்க்குற வரன் 2 பேருடைய ஜாதகத்தையும் அம்பாளுடைய திருவடியில வச்சு யாருக்கெல்லாம் வந்து வரன் பார்த்துட்டு இருக்காளோ அவளை சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அம்பாள் சன்னிதானத்தில் வந்து ஜாதகம் வச்சு வழிபாடு பண்ணுற ரொம்ப விசேஷமானது. அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோபூஜை கலந்துப்பா வரவா வந்து கோபூஜை கலந்துட்டு இதுலேயும் வந்து கலந்துட்டு கோபூஜை கலந்துட்டு ஏதாவது சாபதோஷங்கள் நிவர்த்தி இருந்தாலுமே அதை நிவர்த்தி அடையணும் பிரார்த்தனை பண்ணிட்டு இங்கே வந்து அந்த குழந்தைகளுக்கு நல்ல விதமான வரங்கள் வாங்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. ஒரு 3 வாரம் 5 வாரம் 9 வாரம் இப்படி கணக்கு வச்சுக்கிறா. 9 வாரம் பண்ணிட்டு இருக்கா. ரெகுலராக வந்து 9 வாரம் வந்து ஜாதகம் வச்சு பூஜை பண்ணுவாள். டெஃபினட்டாக அந்த 9 வாரத்துக்குள்ளே ஒரு அனுகூலமான காரியம் அவளுக்கு நடந்துருது. அதுக்கப்புறம் தம்பதியாக வந்து தரிசனம் பண்ணி அம்பாளுக்கு ஏதாவது சிறப்பான வழிபாடுகள் பண்ணி இது பண்ணி வழிபாடு பண்ணிட்டு இருக்கா. இப்போ இந்த அழகான ஆலயம் வந்து கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் வந்து டவுன் ஹால்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான இடத்துல உள்ள அமைஞ்சிருக்கு. கோனியம்மன் கோவிலுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கு. ஒருவேளை பார்த்துட்டு இருக்க நேர்கள் நாங்கள் கோவையில் இல்லை வெளியூரில் இருக்கோம், எங்களுக்கும் இந்த சுயம்பர பார்வதி ஹோமத்தில் கலந்துக்கணும், இல்லை எங்களுடைய வரன்களை நாங்கள் அனுப்பி தரோம், சுவாமி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி அனுப்புங்க, இந்த மாதிரி வந்து வேண்டுதல் வைக்கும்போது நீங்கள் அவங்களுக்காக பண்ணி கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக அவளுக்கு பிரார்த்தனை இருக்கும், அவளுக்காக பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோவில் அட்ரஸுக்கு அவங்களுடைய வரனுடைய அவங்க டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சாங்கன்னா நீங்கள் பூஜை பண்ணி அவங்களுக்கு திருப்பி அதை அனுப்பி அதற்கான பிரசாதங்களும் கொடுக்குறீங்க. நிர்வாகத்தில் கலந்துட்டு அதுக்கு என்னோட அதற்கான விஷயங்கள் நம்ம பண்ணி தரலாம். நிர்வாகத்தில் கலந்து என்னங்களை தகவல்படுத்திக்கலாம். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க நேர்கள் வந்து யாரெல்லாம் திருமணத்துக்கு வெயிட் பண்ணுறீங்களோ இந்த அகிலாண்டேஸ்வரி தாயார் சந்நிதியில் அந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கும் போது ஸ்ரீசக்கர பூஜை தினம் நடக்குது. ஹோமத்தில் கலந்துக்க முடியாதவங்க உங்களுடைய வரன் ஜாதகத்தை அனுப்பும் பொழுது நிச்சயமா அந்த ஒரு 9 வாரம் 9 வாரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து வரன் கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்காங்க. அடுத்த சந்நிதியில நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த அம்பாள் சந்நிதிக்கு வாசல்லையே வந்து ஆஞ்சநேயர் சந்நிதி அமைச்சிருக்காங்க. இது ரொம்ப ரேர், இந்த மாதிரி பார்க்க முடியாது. ஸோ இதற்கான தாத்பரியம் என்ன? இங்கே வந்து ரொம்ப விசேஷமான நம்ம கோயிலை பொறுத்த மட்டும் நம்ம இந்து மதத்தை சொல்லுவான், அதாவது வந்து ஷண்மத ஸ்தாபனம் சொல்லுவான். இதில் சேர்ந்தது தான் ஒரு இந்து மதம் சொல்லுவான். அதாவது கானாபத்தியம், கௌமாரம், வைஷ்ணவம், சாக்தம், கௌமாரம், சைவம் சொல்லிட்டு இப்போ 6 விதமான உட்பிரிவுகள் இருக்கு இல்லையா? இந்த 6 விதமான உட்பிரிவுகளோட பிரதிநிதித்துவமும் இங்கே இருக்குது. கானாபத்தியமாக விநாயகர் பெருமாள் உள்ள வந்தவனே பார்த்துருப்பீர்கள் நீங்கள். வடக்கு நோக்கிய விநாயகர் சக்தி விநாயகர் பேர் பிரசித்தியான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது சிவன் சுவாமிக்கு ஏற்றாப்புலேயே பார்த்துருப்பீங்க. சிவசூரியன் இருப்பார். சௌரவத்தை சொல்லக்கூடியது சிவசூரியன். சௌர வகுப்பத்தை சேர்ந்த விஷயங்கள் சொல்லக்கூடியது சிவசூரியன். சுவாமியை பார்த்தே இருக்கா. சிவசூரியன் வந்து சுவாமி பார்த்து தனி சன்னதியாகவே இருக்காங்க. சரிங்களா? அது மாதிரி சைவமாக சிவபெருமான் இருக்கார். இது சாக்தமாக வந்து அம்பாள் இருக்கா. கௌமாரமாக வந்து சுப்பிரமணியம் இருக்கார். இங்கே வந்து வைஷ்ணவத்தோட பிரதிநிதித்துவமாக வந்து ஆஞ்சநேயர் இருக்கார். ருத்ராம்சமாக இருந்தாலுமே ரொம்ப விசேஷமான ஒரு வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வந்து பண்ணப்படுது. இது சுயம்பு மூர்த்தியாக இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் வந்து சுயம்பு மூர்த்தி. சரிங்களா?
வளர்ந்துன்னு வருது. ரொம்ப ஆதி காலத்துல தூண் இருந்திருக்கு. ஏன்னா பார்க்கும் போதே தெரியுது சிலை வடிவா இல்ல, அதாவது அந்த சுயம்பு மூர்த்தியை வச்சு அதற்கான பூஜைகள் வழிபாட்டு முறைகள் நம்ம இங்க பண்றோம். ஆஞ்சநேயர் இருக்காரு. ரெகுலரா இப்போ இங்க வச்சதுல இருந்து இப்ப வளர்ந்துட்டே வருது. வளர்ந்துட்டு இருக்கிறது அதிகமாக வச்சுட்டு இருக்கா. பிரிவா காலத்துல இருந்து அதை பார்த்துட்டு இருக்கா. அவ காலங்கள்ல இருந்து அந்த நல்ல வளர்ச்சி பார்த்துட்டு இருக்கா. அதாவது இத நீங்க பாத்திருக்கீங்களா அளவு எடுத்து? அதாவது நம்ம இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் இதற்கான வளர்ச்சி இருக்கு. வளர்ச்சி இருக்குன்னு நம்ம கண்கூட உணர்றோம், பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ரெகுலராக சனிக்கிழமை இன்னைக்கு வடமால் வடை சாத்தி, ஆஞ்சநேயர் வெண்ணக்காப்பு சாத்தி, எல்லா ஜப பூஜைகளும் நடந்துட்டு இருக்கு. அது இங்கே பார்த்தீங்கன்னா பெண் ஆஞ்சநேயர் இருக்கும் பாருங்க. பெண் ஆஞ்சநேயர். ஆமாம், ஸ்தனமெல்லாம் பாருங்க. ஆமாம், இங்க வந்து ஆஞ்சநேயர் பொதுவா நம்ம ஆண் வடிவமா தான் நம்ம வந்து வணங்குறோம். ஆண் ஆஞ்சநேயருக்கு ஆப்போசிட்ல பாருங்க, பெண் ஆப்போசிட்ல பெண் ஆஞ்சநேயர் இருக்காங்க. இதா இருக்கா பாருங்க. ஆமாம், இது ஒரு விசேஷம். இது எந்த கோவிலுமே பார்க்க முடியல, அரிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால வந்து சண்மத ஸ்தாபனமாகவே இந்த கோயில் விளங்குது. கண்டிப்பாக. ஏன்னா அந்த ஒரு கப்பிள்ஸ், அதாவது ஆண் பெண் இணையணும், அது கூடயே வாழணுங்கிறதுக்கு இது ஒரு அருமையான. அம்பாள் சன்னிதானத்து முன்னாடியே ஆஞ்சநேயர் ஒரு பெண் வடிவமாகவும் ஆண் வடிவமாகவும் இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ஆஞ்சநேயருக்கு தாடி இருக்கும். தெரியுது இல்லையா? ஓகே ஓகே, இருக்கும். அங்க அது இருக்காது. அங்க ஸ்தனம் இருக்கும் பாருங்க. ஆமா ஆமா இருக்கு. பெண்ணுக்கான அந்த ஒரு அங்கலட்சணம் இருக்கு. அங்கலட்சணத்தோட கண்டிப்பாக விசேஷமா இருக்கு. நளினமும் அந்த ஆஞ்சநேயர் இருக்கிற நளினமும் பாருங்க. ஆமா. சோ இங்க எந்த மாதிரி வேண்டுதலோட வராங்க எல்லாரும்? இங்க ரெகுலராகவே வந்து சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு எல்லாமே சொல்றாரு இல்லையா, நல்லா வந்து ஆத்ம ஞானம் அடையணும், நல்ல விதமான ஒரு தெய்வானுகிரகம் வேணும், தேகபலம் இதெல்லாம் வேணுங்கிற எல்லாமே ரெகுலராக வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து வழிபாடு பண்ணிட்டு இருந்துட்டு. கண்டிப்பா. ஏன்னா பார்க்குற நேயர்களுக்கு இது ஒரு பொக்கிஷமான விஷயம். எங்கேயுமே பார்க்க முடியாத அரிய வகை ஆண் ஆஞ்சநேயர் பெண் ஸ்வரூபமாகவும் இங்கே எதிரெதிரே காட்சி அளிக்கிறாங்க. அடுத்ததாக முக்கியமாக நம்ம எல்லோருக்குமே பிடித்த சுப்பிரமணிய சுவாமியுடைய சந்நிதியில நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலினுடைய மற்றொரு அழகான கம்பீரமான நம்மளுடைய சண்முக சுந்தரருடைய சந்நிதியில தான் இருக்கும். இந்த நம்மளோட முருகனுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு கோலத்துல முருகன் இருக்கார். அதை வந்து நம்மளுடைய சிவாச்சாரியார் சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் சொல்லுங்க. நமஸ்காரம். இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பம்சமே இங்கே சுப்பிரமணிய சன்னதி தான். ரொம்ப விசேஷமான சுப்பிரமணிய சன்னதி. இங்கே சுவாமி சுப்பிரமணியர் பேரே வந்து ஆனந்த கோளாறுல சத்துருசம்ஹாரமூர்த்தினே பேர். சுவாமி அம்பாள் நடுவர் சுப்பிரமணியர் வந்து சோமாஸ்கந்த முகூர்த்தமாக இருக்கார். சரிங்களா? இந்த சுவாமி பேர் வந்து சுப்பிரமணியர் பேர் வந்து ஆனந்த கோளாறுல சத்துருசம்ஹாரமூர்த்தின் பேர். சத்துருசம்ஹாரமூர்த்தி அப்படின்னா உங்களுக்கு நினைவுக்கு என்ன வரும்? திருச்செந்தூர் இல்லைங்களா? திருச்செந்தூர்ல மூலமூர்த்தி பாத்தீங்கன்னா செந்திலாண்டவரா ஒரு முக அழகியோட தான் இருப்பார். உற்சவமூர்த்தி தான் 6 முகத்தோட 12 கையோடு இருப்பார். சரிங்களா? சுவாமிக்கு திருச்செந்தூர்ல செந்திலாண்டவர் பின்பாகத்துல தான் வந்து சத்துருசம்ஹாரமூர்த்தி இருப்பாரு. அது தூண்ல இருக்கும். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா மூலமூர்த்தியே வந்து சத்துருசம்ஹாரமூர்த்தியா இருக்காரு. விசேஷமான முகூர்த்தம் இது. இந்த அமைப்பு இந்தியாவில வேற எங்கேயுமே கிடையாதுங்க. அதாவது சுவாமி சுப்பிரமணியர் வந்து 6 முகங்கள் வந்து எல்லா சன்னிதானத்திலையும் பாத்தீங்கன்னா 6 முகம் வளைந்து வந்திருக்கும், பின்னோக்கி இருக்கும். ஒரு திக்குல ஒரு முகங்கள் இருக்கும். இங்க 6 முகமே வந்து பூர்வாபிமுகமா கிழக்கு முகமாவே இருக்கும். ஆமா, ஒரே எல்லாமே வந்து கிழக்கு நோக்கி பார்த்த 6 முகமுமே வந்து கிழக்கு நோக்கி இருக்கும். சுவாமி வந்து பராக்கிரமா இருப்பார். 5 கையில், இந்த பக்கம் இடது கையில 5 கையில ஆயுதங்கள், இடது கையில 5 கையில ஆயுதங்கள் வச்சுட்டு, 2 கையில வில்லு அம்பு வச்சு 12 கையில 12 ஆயுதங்கள் வச்சுட்டு, இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மமுகன், பானுகுபன், சூரபத்மன் இவங்க சம்மாரம் பண்ற ஒரு போர்க்குள காட்சியாகவே இருப்பார். சரிங்களா? இந்திரனே மயூரமாக தாங்கிறது ஐதீகம். முருகப்பெருமாள் 2 மயில், தேவமயில் அசுரமயில்னு சொல்லிட்டு சூரசம்மாரத்துக்கு முன்னால இந்திரனே மயூரமாக தாங்கினால அது தேவமயில்னு சொல்லுவான். சுவாமியோட இடது பாகத்துல வடக்கு நோக்கு மயில் இருக்க எல்லாமே தேவமயில்னு சொல்லுவான். சுவாமியோட இடது பாகத்துல இருக்கக்கூடிய மயிலெல்லாம் வலது பாகத்தில் இருக்கிற மயிலெல்லாம் அசுரமயில்னு சொல்லுவான். சூரசம்மாரத்துக்கு அப்புறம் சேவல மயில் ஆட்கொண்டார் இல்லையா, அந்த அமைப்புக்குள்ள மயிலெல்லாம் வலது பாகத்துக்கு நோக்கி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா சுப்பிரமணியருக்கு இடது பாகத்துல வடக்கு நோக்கி மயில் இந்திரனே வாகனமா இருக்காரு. அந்த மயில் மேல உட்காந்து ஒரு காலம் மடிச்சு வச்சு ஒரு காலம் தொங்க போட்டு வெற்றி பெற்ற குதூகலத்தில் இருக்கார். என்ன காரணம்னா, இந்த சிம்மமுகன், பானுகுமன், சூரபத்மனால சம்மாரம் பண்ணிட்டு அவள் உடம்பெல்லாம் சுவாமியோட திருவடிக்கல பின்னப்பட்டு கிடக்குது. அந்த குதூகலத்தில் சுவாமி என்ன பண்றாரு, நெஞ்சு வந்து தாட உள்ள போயிருக்கும், கம்பீரமா இருப்பார். அதனாலதான் சுவாமி பேரே வந்து ஆனந்த கோளாறுல சத்துருசம்ஹாரமூர்த்தி. சரிங்களா? விசேஷமான முகூர்த்தம். சிரிச்ச மேனிக்கு ரொம்ப சந்தோஷமான குதூகலத்தில் இருப்பார் சுவாமி. சுவாமி பராக்கிரமூர்த்தி அப்படின்னா கீழே தண்டாயுதபாணி பிரதிஷ்டை பண்ணியிருக்கான். இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன, சுப்பிரமணியருக்கு ஏத்தாப்புல வந்து எல்லா இடத்துலயும் மயில் வாகனம் இருக்கும். ஆமாம். இது யானை வாகனம் இருக்குங்க. ஆமா, முன்னாடி மயில் வாகனம் இல்ல, யானை வாகனம் இருக்கு. ஐராவம் சொல்லக்கூட வெள்ளை யானை, 1000 தந்தங்களோட பலமான யானை, இந்திரனோட வாகனம் வரக்கூடியது. சரியா? தேவியானை வளர்த்துறதே ஐராவம் சொல்லக்கூட வெள்ளை யானை தான் வளர்த்திருக்குதா சொல்றான். அதன் பொருட்டா மணமகள் வீட்டு சீதனமாக கொடுக்கப்பட்டதா கந்தபுராணம் சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிலேயே 4 ஸ்தலங்கள் தான் முருகப்பெருமானுக்கு தான் ஐராவ பிரதிஷ்டைங்க. நம்ம கோயில் 1, சுவாமிமலை, திருத்தணி, உத்தரமேருன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் பக்கத்துல. இந்த 4 ஸ்தலங்கள் தான் ஐராவ பிரதிஷ்டை சுப்பிரமணிய ரொம்ப விசேஷமான பிரதிஷ்டை. கண்டிப்பாக. இன்னொரு சிறப்பு சுப்பிரமணியக்கு என்னன்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைக்கும்
சத்ருசம்ஹார திருசித்தி அர்ச்சனை நிறைய பீஜ மந்திரங்கள் கூட அர்ச்சனை நடக்குங்க. சரிங்களா? அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் செயலாற்றக்கூடிய தன்மைகள் 3 விதத்தை சொல்லலாம். மந்திரம், தந்திரம், எந்திரம் சொல்லுவாள். இப்படி வரக்கூடிய மந்திரத்தினாலேயோ தந்திரத்தினாலோ எந்திரத்தினால இருக்கக்கூடிய ஆபிச்சாரமாக விஷயங்கள் நம்மளை அணுகாத வண்ணம் பண்ணக்கூடிய ஒரு தட பூஜை தான் வந்து சத்ருசம்ஹார திருசித்தி அர்ச்சனை. அந்த அர்ச்சனை அந்த பீஜ மந்திரங்களை அர்ச்சனை பூஜை பண்ணி விசேஷமாக வழிபாடு பண்ணி அந்த தற்காத்து கொள்ளக்கூடிய ரொம்ப விசேஷமான விஷயம். அந்த அர்ச்சனை தத்துவம் என்ன? சத்ருக்கத விமர்தனாயமான அந்த அர்ச்சனை. கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் எல்லாரும் என்னன்னா, எனக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க, என்னால ஜெயிக்க முடியல, தொழில்ல முன்னேற முடியல, வியாபாரம், வேலை, குடும்பத்துல இந்த மாதிரி எதிரிகள் நிறைய இருக்கக்கூடியவங்க இங்க வந்து என்ன மாதிரி பூஜை பண்ணணும் இந்த சத்ருசம்ஹார? இங்கே சத்ருசம்ஹார அர்ச்சனை வந்து ரொம்ப விசேஷமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் சத்ருசம்ஹார அர்ச்சனை பண்ணுறா. ஒவ்வொரு சஷ்டி அன்னைக்கும் சண்முகார்ச்சனை 6 பேர் இருந்து 6 விதமான நிவேதியங்கள் வச்சு 6 விதமான புஷ்பம் சாத்தி விசேஷமான சத்ருசம்ஹார அர்ச்சனை பூஜை பண்ணி சண்முகார்ச்சனாவே பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்க. இங்கே தைப்பூசம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் சுப்பிரமணியருக்கு. ஆமாம். அது தவிர வந்து ஒவ்வொரு ஐப்பசி சஷ்டி ரொம்ப கந்த சஷ்டி உற்சவமாகவே ரொம்ப கிராண்டாக பண்ணிட்டு இருக்கான். விசேஷமான வழிபாடு நிறைய நடந்துட்டு சுப்பிரமணியம் நடந்துட்டு இருக்கு. இங்கே சுப்பிரமணியருக்கு வந்து மண்ணு வச்சு பூஜை ரொம்ப பிரசித்திங்க. அதாவது நவகிரகத்தில் வந்து ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு விதமான காரத்துவங்கள் குணங்கள் கொண்டு விளங்கும் சொல்லுவாங்க. சூரியன் வந்து ஆத்மகாரம் சொல்லுவான். அதாவது வந்து ஆத்மாவுக்கு தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். அப்புறம் வந்து இது அரசியல் அதிகாரம் இதெல்லாம் வலுப்பட்டு இருக்கணும்னா நம்ம ஜாதக சூரியன் நல்லா வலுப்பட்டு இருக்கணும் இல்லைங்களா? அவருக்கு பிரதிபதியாக விளங்கக்கூடியது சிவபெருமான். சரிங்களா? அதே மாதிரி அம்பாளை வந்து சந்திரன் வந்து மனோகாரம்னு சொல்லுவா. மனசுக்கு தாயார் குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன், உடல்நிலை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன், அவருக்கு அதிபதியாக வரக்கூடியது தாயார் அம்பாள். சரிங்களா? அதே மாதிரி பூமிகாரன் சொல்லக்கூடிய அங்காரனுக்கு அதிபதியை பிரதிபதியாக வரக்கூடியவர் வந்து சுப்பிரமணியர். சரிங்களா? அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே மண் வச்சு பூஜையே பிரசித்தி. அதாவது ஒரு வீடு கட்டியிருக்கோம், எல்லா விதமான சௌரியம் இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ள சௌக்கியமே இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துலையோ, இல்லை ஒரு வீடு ஒரு 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 இடம் வாங்கி கட்டின்னு இருக்கும், ஆப்போசிட் பார்ட்டி ஏதோ விதத்தில் கோவிட்க்கு இது கேவிட்டு சூட்டு இதை போட்டு நிற்க வச்சிட்டான், பாதையில் நிற்க வச்சிட்டானோ அந்த தொந்தரவு பண்ணாலோ, இல்லை வந்து ஒரு விவசாய பூமி எல்லாம் அபிவிருத்தி இல்லாமல் இருக்குது, விவசாய சாகுபடி இல்லாமல் இருக்குது அப்படின்னாலோ, எங்கெல்லாம் பூமி சம்பந்தமான ஒரு வீட்டில் ஒரு வீடு இருக்குது, சரியான வாஸ்துபடி கட்டலை, ஆனால் இப்போ இடிச்சு கட்ட முடியாத சூழ்நிலை அப்படின்னா, எங்கெல்லாம் இந்த மாதிரி பூமி சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கோ அங்கேருந்து மண்ணை கொண்டு வந்து சுவாமி முன்னே சொன்னேன் இல்லையா, ஒரு கால் முடிச்சு ஒரு தொங்க போட்டிருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அந்த உள்ளங்கால சத்ருசம்ஹார அர்ச்சனை பூஜை பண்ணி அந்த உள்ளங்கால அந்த மண்ணை அப்ளை பண்ணி அதை கொண்டு போய் எங்கேருந்து எடுத்துன்னு வந்தாலோ தோஷமான இடத்துல தூவி விடுவான். சுவாமியோட திருவடிப்பட்ட மண் அப்படிங்கிறனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தோஷங்கள் நிவர்த்தி அடைங்கிறது ஒரு ஐதீகம். இங்கே வந்து தமிழ்நாட்டில் 2 இடத்துல ரொம்ப பிரசித்தி மண் வச்சு பூஜையாகிறது. ஒன்று நம்ம கோயில், இன்னொன்று வந்து பூமிநாத சுவாமின்னு சொல்லிட்டு இதில் மணச்சநல்லூர்னு சொல்லிட்டு திருச்சி பக்கத்தில் கூட மணச்சநல்லூர் பூமிநாத சுவாமிக்கு அங்கே சிவபெருமானுக்கு மண் வச்சு பூஜையாகும். இங்கே சுப்பிரமணியருக்கு மண் வச்சு பூஜையாவது ரொம்ப பிரசித்தி. சத்ருசம்ஹார அர்ச்சனையோட தத்துவமே என்னன்னா, சத்ருக்கத விமர்தனாயமான்னு அந்த அர்ச்சனை தத்துவங்க. நான் யாரும் சத்துருவா பாவிக்கிறது இல்லை, அவள் என்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு அப்படி புரிதலோட என்னோட வளர்ச்சி பார்க்க அவளுக்கு ஒரு துர்குணத்தினால அப்படி பார்த்துக்கா. அந்த நிவர்த்தி அடைஞ்ச துர்குணத்தை அவர்களை நிவர்த்தி பண்ணிட்டு எனக்குள்ள ஒரு நல்ல விதமான பாவத்தை உண்டு, அவருக்கு பிரஸ்பரமான ஒரு பாவத்தை உண்டு பண்ணுங்கிறது தான் அந்த சத்ருசம்ஹார அர்ச்சனை. சத்ருசம்ஹார அர்ச்சனை எல்லாம் வச்சுக்கிறாங்க, நம்ம போய் பூஜை பண்ணோம்னா நம்ம சத்ருவை அழிச்சிடலாம், பூஜை பண்ண அப்படி அந்த ஸ்திதி இல்லைங்க. சத்ருசம்ஹார அர்ச்சனை தத்துவமே என்னன்னா, பரஸ்பரமாக எல்லாமே நமக்குள்ள ஐக்கிய பாவத்தை, வசுதேவ குடும்பம் தான் நம்ம சனாதன தர்மம் இல்லையா, வந்து எனக்குள்ள ஐக்கிய பாவத்தை உண்டு பண்ணு, இப்போ தப்பான புரிதல் இருக்க என்னை பற்றின அபிப்பிராயத்தை நிவர்த்தி பண்ணி எனக்குள்ள நல்ல விதமான புரிதல் ஏற்படுத்துதான். ஏன்னா சுப்பிரமணியம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. மற்ற எல்லா தெய்வங்களையும் சம்ஹாரம் பண்ணியிருக்காங்க. சிவபெருமான் திரும்ப சம்ஹாரம் பண்ணியிருக்கா, அம்பாள் வந்து இது சண்டமண்டன் சம்ஹாரம் பண்ணியிருக்கா, விஷ்ணு மகாவிஷ்ணு வந்து இரண்யகசிபு வதம் பண்ணியிருக்கா, சம்ஹாரம் பண்ணியிருக்காங்க. ஆனால் சுப்பிரமணியம் மட்டும் ஆட்கொண்டு இருக்காரு. சரியா? சூரபத்மனை கூட தனக்குள்ள ஐக்கியப்படுத்தி தான் வணங்கக்கூடிய அத்தனை பேர் வந்து சேவம் மயிலுமா இருக்கக்கூடிய அவரை வணங்கக்கூடிய பாவத்தை வச்சுருக்காரு இல்லையா. அதனால் வந்து சுப்பிரமணியருக்கு வந்து இங்கே விசேஷமாக வந்து சத்ருக்கத விமர்தனாயமான அர்ச்சனை தத்துவமே. யாரையும் நான் சத்ருவா பாவிக்கிறது இல்லை, எனக்குள்ள பரஸ்பரமான புரிதல் ஏற்படுத்தி நல்ல விதமான அபிப்பிராயத்தை உண்டு பண்ணி எனக்குள்ள ஐக்கிய பாவத்தை உண்டு பண்ணுங்கிறது அந்த அர்ச்சனை தத்துவமே. ரெகுலராக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடந்துருக்கு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடக்கக்கூடிய இந்த சத்ருசம்ஹார பூஜையில பார்க்குற நேர்கள், நாங்கள் கோவை மாவட்டத்தில் இல்லை, நாங்கள் வெளியூரில் இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கோம், எங்களுக்கும் இந்த மாதிரி வந்து சுவாமியோட பாதத்தில் பட்ட மண்ணை வந்து நாங்கள் கொண்டு வந்து வச்சு எடுத்துக்கணும், இல்லை பூஜை பண்ணணும் அப்படின்னா உங்களை அணுகிறது மூலமாக அவங்களுக்கான பூஜைகள் நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். நிர்வாகத்தில் கலந்துட்டு அதுக்குண்டான விஷயத்தை நம்ம பண்ணுவோம். கண்டிப்பாக. ஏன்னா பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு இதற்கான டிஸ்கிரிப்ஷனில் இந்த கமிட்டியினுடைய டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுப்போம். யாருக்கெல்லாம் இப்படி ஒரு அபூர்வமான முருகன் சன்னதி நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா கண் முன்னாடி முருகன் 6 முகத்தையும் நேராக வச்சு பார்க்கறதோட இல்லாம ஒரு வித்தியாசமான கோலத்துல உட்கார்ந்துருக்காரு. இங்க வந்து பல லட்சம் கோடி பேர் பயனடைஞ்சு இன்னைக்கும் மக்கள் இன்னைக்கு வந்து முருகன் சன்னதியை பார்க்கறதுக்காகவே இங்க நிறைய பேர் வராங்க. இந்த கோவில்ல பல சிறப்பு அம்சங்கள் இருக்கு. அடுத்த ஒரு சன்னதியில நம்ம சந்திக்கலாம். பொதுவா சிவாலயங்கள்ல
நாயன்மார்களுடைய சிலைகள் நமக்கு வச்சிருப்பாங்க. இங்கேயும் அந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுல என்ன மகத்துவம், இதனுடைய தாத்பரியம் என்னன்னு நம்மளுடைய சிவாச்சாரியார் நமக்கு சொல்லுவார். விசேஷம் என்னன்னா, ஒவ்வொரு நாயன்மார்களுக்குமே வந்து அவங்க குரு பூஜையில் அன்னைக்கு அவங்க நட்சத்திர பூஜை அன்னைக்கு சிறப்பான அந்த நாயன்மார்கள் வந்து வழிபாடு பண்ணி ஆராதனை பண்ணுறது வழக்கத்தில் வச்சுட்டு இருக்கோம். நம்ம நாயன்மார் 63 நாயன்மார்களுக்கும் உண்டான வழிபாடுகள் வந்து ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. குரு பூஜையாக பண்ணி அது அடியார் பெருமக்கள் வந்து வழிபாடு பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக. ஏன்னா இங்க வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து மாதங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி 63 நாயன்மார்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு சில பெயர்கள் தான் தெரியும். இங்க வந்தோம்னா நமக்கு 63 நாயன்மார்களுடைய பெயர்கள் தெரியும், அவர்களுடைய நட்சத்திரம் தெரியும். அது போக நமக்கு ஜாதக ரீதியாகவும் இங்கே நம்மளுடைய ஜாதகத்துக்கு இங்கே என்ன மாதிரி வந்து பூஜைகள் செஞ்சா விசேஷம் அப்படிங்கிறதும் அதையும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அருமையான ஒரு இடம் இது. 63 நாயன்மார்கள் அமைந்திருக்கக்கூடிய இடம். இதற்கடுத்தது படிப்பிற்கே முக்கியமான ஒரு தெய்வம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி. அவருக்கு அழகா தனியான ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க. அடுத்து அந்த சன்னதியில சந்திப்போம் வாங்க. அடுத்ததாக நம்ம இந்த கோவிலினுடைய அடுத்த சிறப்பு பிரகாரம்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னதியில தான் இருக்கும். நம்ம சிவாச்சாரியார் இந்த இடத்துக்கான மகத்துவத்தை பத்தி அவரே நமக்கு சொல்லுவார். பொதுவாகவே சொல்லுவாங்க, குருவருள் இருந்தால் தான் திருவருள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து திருவருள் வாங்கி கொடுக்குறதே குரு தான் இல்லை. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க இல்லையா. நம்ம இங்கே குருக்கு ரொம்ப விசேஷமான ஒவ்வொரு வியாழக்கிழமைக்கும் விசேஷமான வழிபாடுகள் பண்ணுறோம். பதவி உயர்வு, நல்ல விதமான கல்வி சம்மந்தமான விஷயங்கள், இதுக்கு எல்லாமே குரு வழிபாடு ரொம்ப சிறப்பாக பண்ணுறோம். கல்யாண தடங்கள் எல்லாத்துக்குமே வந்து நிவர்த்தி அடைஞ்சு விட்டு கல்யாண தடங்கள் நிவர்த்தி அடையணும், மேன்மையான விஷயங்கள் நடக்கணும், திருவருள் கூட்டி வைக்கணும். இது எல்லாமே வந்து குரு வழிபாடு ரொம்ப சிறப்பு. அது எல்லாமே ரெகுலராக ஒவ்வொரு வியாழக்கிழமைக்கு நடந்துட்டுருக்கு. இது தவிர வந்து இது அக்ஷராபியாசம் பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இங்கே ரெகுலராக குரு, அதாவது நவராத்திரியில வரக்கூடிய விஜயதசமியில புது கல்வி தொடக்கம் குரு சன்னிதானத்துல இருந்து தட்சிணாமூர்த்தி சன்னிதானத்துல இருந்து அதை பண்ணிட்டு இருக்கோம், பண்ணி கொடுத்துருக்கோம். இதை போக படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்பு சிறப்பா இருக்கிறதுக்கு வியாழக்கிழமை அவங்களுக்கு என்ன சிறப்பான வழிபாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். முல்லைப்பூ மலர் சாத்தி, மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அவ பேர் லட்சண பூஜை பண்ணிட்டு அவருக்கு நான் பிரார்த்தனை வழிபாடு நடந்துட்டு இருக்கு. இங்க ரெகுலரா நடந்துட்டு. இப்ப தட்சிணாமூர்த்தி சன்னதியினுடைய சிறப்புகளை பத்தி கேட்டோம். அடுத்த சன்னதியில நம்ம சந்திக்கலாம். இந்த கோவிலினுடைய அடுத்த சன்னதி அப்படின்னு பார்த்தோம்னா கன்னி மூலை கணபதி. இந்த கோவிலில 3 கணபதி அமைக்கப்பட்டிருக்கு. முதல்ல வந்து கோவிலுக்குள்ள வந்த உடனே இடது பக்கத்துல அரச மரத்துக்கு கீழே வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கிற பிரம்மாண்ட விநாயகர், அடுத்த விநாயகர் மூலவர் ஸ்தானத்துல, 3வது விநாயகர் கன்னி மூலை கணபதி. இதை பத்தி நம்ம சிவாச்சாரியார் இதனுடைய மகத்துவத்தை சொல்லுவார். ஒரு இடத்தோட ஸ்தானத்தோட வந்து மேம்பட்ட ஸ்தானம் முடிஞ்சோம்னா வந்து கன்னி மூலையும் ஜலமூலையும் சொல்லுவாள். அந்த இடத்த வச்சுதான் ரொம்ப விசேஷமான வீட்டில் எப்படி பெட்ரூம் இது பூஜை ரூம்லாம் சொல்கிறா இல்லையா, கன்னிமூலை வச்சு இது கன்னிமூலை வச்சுட்டா அபிவிருத்தின்னு சொல்கிறா இல்லையா. அது மாதிரி வந்து இங்கே விநாயகர் வந்து கன்னிமூலையிலேருந்து நிறையா அனுகிரகமூர்த்தியாக இருக்கார். இங்கே ஒவ்வொரு ஆவணி மாதம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் இந்த விநாயகருக்கு வந்து சிறப்பு கணபதி ஹோமங்கள் நடந்து வழிபாடு பண்ணி பிரசாத விநியோகங்கள் நிறைய சிறப்பாக நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த கன்னி மூலை கணபதியை இதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நைருதி மூலைன்னு சொல்லக்கூடிய இந்த கன்னி மூலையில் நம்ம என்ன மாதிரி இதே மாதிரி விநாயகர் வைக்கலாமா, என்ன பண்ணலாம்? விநாயகர் வச்சு பூஜை ரூம் இருக்குது, ரொம்ப விசேஷம். பூஜை ரூம் விசேஷமாக இருக்குது. பணப்பெட்டகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கன்னிமூலை இருக்கிறது ரொம்ப விசேஷமா சொல்லப்படுது. கண்டிப்பாக. ஏன்னா இந்த கோவிலினுடைய பெரிய செல்வ செழிப்புக்கு காரணம் வந்து இந்த கன்னி மூலை கணபதி அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாதிரி நம்ம வீட்லயும் பூஜை அறையோ இல்லாட்டி பணப்பெட்டி வைக்கக்கூடிய இடமோ கன்னி மூலையில நைருதி மூலையில வைக்கும்போது நமக்கு அளப்பரிய செல்வம் நம்ம கையில எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கறத இதனுடைய தாற்பயம். அடுத்த சன்னதி நம்மளுடைய திரு நீலகண்டேஸ்வரர் சன்னதி, அங்க சந்திக்கலாம் வாங்க. இந்த கோவில்ல அடுத்த ஒரு தாற்பயமான விஷயம் அப்படின்னா, எப்படி விநாயகர் 3 விதமான விநாயகர் அமைக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி இந்த கோவில்ல சிவனுடைய சன்னதியும் 3 சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஒன்று நம்ம பார்த்தோம் மூலவர் சங்கமேஸ்வரர், அடுத்ததாக நீலகண்டேஸ்வரர். இந்த சன்னதிக்கான தாற்பயம் என்ன அப்படின்னு நம்மளுடைய சிவாச்சாரியார் சொல்லுவார். ஆதியிலிருந்தே இங்க திருநீலகண்டேஸ்வரர் சன்னிதானம் இருக்கு. இப்படி மூலமூர்த்திக்கு பிரதோஷ காலங்களில் வழிபாடு நடக்குதோ அதே டைம்ல இங்கேயும் வந்து எல்லா அபிஷேக பூஜைகள், ஆராதனைகள், வழிபாடுகள் சிறப்பாக நடக்குது. இங்கே மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமாக வழிபாடு பண்ணிக்கிற அந்த திருநீலகண்டேஸ்வரருக்கு வந்து நிறைய மிருத்யுஞ்சய ஜபங்கள், அதாவது இது பிறந்த நாளைக்கு அந்த நட்சத்திரம் வரும்போது நம்ம அந்த மிருத்யுஞ்சய ஹோமம் பண்றது, ஜபங்கள் பண்ணிக்கிறது, உடம்பு சரியாம இருக்கா சீக்கிரம் குணமானங்கிற பட்சத்துல இங்க திருநீலகண்டேஸ்வரருக்கு வந்து மிருத்யுஞ்சய ஜபங்கள் வழிபாடுகள் வந்து சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. எந்த நாட்கள் ஏதாவது சிறப்பு நாட்கள் இருக்கா இதற்கு? இந்த நாட்கள்ல இத்தனை பாராயணங்கள் பண்றோம் அந்த மாதிரி விசேஷம்? பிரதோஷ காலங்கள், சோமவாரங்கள் இந்த மாதிரி காலங்கள் எடுத்துக்கிறா. அந்த காலகட்டங்களில் ஒரு விசேஷமா வழிபாடு பண்றா.
பொதுவாக அவங்க ஜென்ம நட்சத்திரத்து அன்னைக்கும் அவள் நிறையா மிருத்யுஞ்சய ஜபங்கள் ஹோமங்கள் வந்து வழிபாடு பண்ணிக்கிறாள். ஸோ நேர்கள் இங்க வந்து அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு என்ன ஒரு தொகையோ அதை கட்டியாச்சுன்னா மிருத்யுஞ்சய அவங்களுக்கான ஜபங்கள் வந்து ஹோமங்கள் அபிஷேகங்கள் ஆராதனை எல்லாமே செய்யப்பட்டு இந்த செய்யப்படுது. கோவில் நிர்வாகம் மூலம் அவங்களுக்கான அந்த பிரசாத முறைகள் எப்படி கொடுக்கணுமோ அதற்கான விஷயங்கள் நீங்க பண்றீங்க. அருமை. ஏன்னா நம்மளுடைய உடல் நலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஆயுள் விருத்தி ரெண்டுத்துக்குமே வந்து இந்த மிருத்யுஞ்சய ஹோமம் அதே மாதிரி ஜபம் நிச்சயமா ஒரு பெரிய பலமாக இருக்கும். பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு யார் யாருக்கு எங்களுக்கும் இதை மாதிரி பண்ணணும், நாங்க வெளியூர்ல இருக்கோம் இல்ல கோவையிலேயே இருக்கோம் ஆனா வந்து எங்களால வர முடியல, நாங்க வந்து பணம் கட்டுறோம்னா இந்த கோவில் நிர்வாகத்தினுடைய நம்பர் நம்ம வந்து ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் பண்றோம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ் கொடுப்போம். நீங்க கோவிலுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஆத்மார்த்தமா அதை செய்யலாம். அதை தாண்டி உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய நிறைய சிறப்புகள்ல என்ன பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத அந்த நம்பர்ல தொடர்பு கொண்டு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கான பூஜைகள் செய்யப்பட்டு வழிபாட்டு முறைகள் பிரசாதங்கள் வழங்கப்படும். அடுத்ததாக மூன்றாவது சிவன் சந்நிதி, அது என்ன சந்நிதிங்கிறத அங்க போய் நம்ம பார்க்கலாம். அடுத்த சிவன் சந்நிதி நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லோருமே வந்து பார்க்கக்கூடிய போகக்கூடிய இடமான காசி விஸ்வநாதர் சந்நிதியில தான் இருக்கும். லிங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா அழகா பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இதற்கான தாத்பரியம் நம்முடைய சிவாச்சாரியார் சொல்லுவார். இங்கே காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாள் ரெண்டுமே இருக்கு. இங்கே விசாலாட்சி ரொம்ப சிறப்பு. காசி விஸ்வநாதர் வந்து காசியில் போய் வழிபாடு பண்ண முடியாதவங்க வந்து இங்கே வந்து வழிபாடு பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக காசி போய் அவரை தரிசனம் பண்ண முடியாதவங்க வந்து இங்கே காசி விஸ்வநாதராக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வந்து அந்த விதமான வழிபாடுகள் பண்ணி ஆராதனை பண்ணிக்கிறாங்க. ஒன்று. ரெண்டு, விசாலாட்சி ரொம்ப விசேஷமாக அம்பாள். எல்லா இடத்துலையுமே வந்து சுரசம்மாரத்து அன்னைக்கு வந்து வேல் வாங்குவாங்க இல்லையா முதல் நாள். அங்கே வந்து மூலஸ்தான அம்பாள்கிட்ட வேல் வாங்க மாட்டான். இங்கே வந்து விசாலாட்சிட்டு தான் வேல் வாங்குறது நம்ம கோயிலுக்கு பழக்கம் வச்சுருக்காங்க. ஆதியிலேருந்தே வந்து விசாலாட்சிட்டு வேல் வாங்கி தான் வந்து சக்தி பராசக்தி ரூபமாக வந்து இங்கே விசாலாட்சி இருக்கிறதா ஐதீகம். அந்த ரூபம் அந்த அதன் தாத்பரியத்தில் வந்து விசாலாட்சிட்ட வந்து சுவாமி வந்து வேல் வாங்கி சமாரம் பண்ணுறதா வந்து சூரபத்மனை அழிக்கிறதுக்கு கிளம்புறாரு. ஆமாம், கிளம்புறாரு. இங்கே வேல் வாங்கி தான் சூரசம்ஹாரமே ஆரம்பிக்கிறாரு சுவாமி. கண்டிப்பாக. ஏன்னா இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு சன்னதிகள், அதே மாதிரி அதற்கும் ஒரு வித்தியாசமான தாத்பரிய கதைகள் இருக்கு. கண்டிப்பா. இந்த கோவில் வந்து 1500 வருட பழமை அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா கோவில வந்து அழகா புதுப்பிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்துல ஏதாவது இங்க ஒரு நல்ல ஒரு நிகழ்வு? ஜனவரி 2024 ஜனவரி மாதம் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது. 2006க்கு அப்புறம் 2024 சுவாமிக்கு வந்து நல்ல சிறப்பான யாகசாலைகள் அமைச்சு கும்பாபிஷேகம் நடந்தது. 2024 கிட்டத்தட்ட 18 வருடம் கழிச்சு இங்க வந்து கும்பாபிஷேகம் நடைபெற்று நடுவில் கொரோனா காலகட்டங்கள் அப்படிங்கிறனால அந்த காலகட்டங்கள் தள்ளி போயிடுச்சு. 2024 ஜனவரி மாதத்துல தை மாதம் சிறப்பான வழிபாடுகள் நடந்தது. அருமை. ஏன்னா இந்த கோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா நம்மளுடைய பழங்கால சிலைகளை நம்ம தான் வந்து அதை காப்பாற்றி வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து அறிந்த ஒரு விஷயம். அழகா அந்த சிலைகளுக்கான அந்த உருவத்தை கொடுத்து அதற்கான வண்ணங்கள் தீட்டி ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலை பழமை மாறாம தான் ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக. ஏன்னா அந்த முகத்துல இருக்கக்கூடிய அந்த பழமை மாறல, ஆனா இப்போ வந்து புதுமை வளரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, முருகன் சந்நிதியில பார்க்க முடியுது அந்த 6 தாமரை மலர்கள்ல வந்து முருகன் மலர்ந்ததை அழகா வந்து வடிவமா அமைச்சிருக்காங்க. மேல சிவன் பார்வதி இருக்காங்க, அதற்கு மேல பழனி கோவில் இருக்கு. இப்படி வந்து அந்த அறுபடை வீட்டினுடைய விஷயத்த அந்த முருகன் சன்னதிக்கு மேல அழகா வடிவமைச்சிருக்காங்க. அதுவும் ஒரு தாத்பரியம். அப்புறமா நம்ம தட்சிணாமூர்த்தியை வலம் வரும்பொழுது 2 பிரகாரங்களை நம்மளால பார்க்க முடியும். கோஷ்ட தேவதைன்னு சொல்லுவாங்க. நிறுத்த கணபதி. இந்த பக்கம் வந்து மேற்கு நோக்கி வந்து லிங்கோத்பவ மூர்த்தி, வடக்கு நோக்கி வந்து பிரம்மா. இதை வந்து ஒவ்வொரு சிவாலயத்தோட கோஷ்ட தேவதைன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் இங்க அமைஞ்சிருக்கா. சோ பிரம்மாவுக்கு தனி சன்னதி இருக்கு, இங்க வந்து லிங்கோத்பவருக்கும் வந்து தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. சோ பிரம்மாவுக்கு நம்ம என்ன பூஜை பண்ணணும், நம்மளுடைய அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து வச்சு நம்மளுடைய ஆயுள் நீட்டிப்புக்கும் இந்த கோவில்ல வந்து நம்ம வழிபாடு செய்யலாம். எல்லா விதமான நல்ல காரியங்களுக்கு எல்லாம் தலையெழுத்து மொத்தம் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி வந்து நல்ல விதமான காரியம் நமக்கு நடக்கணுங்கிறதுக்கோசரம் பிரம்மாவுக்கு வழிபாடு நடந்துட்டு இருக்கு. நிச்சயமாக. அடுத்ததாக நம்ம விசாலாட்சி அம்பாளுடைய சன்னதியை பார்க்கலாம். அடுத்ததாக விசாலாட்சி அம்பாள் சன்னதிக்கு அடுத்தது நம்ம வரும்பொழுது இங்கே வாராகியினுடைய சன்னதி அமைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, சுற்றி வர நிறைய ஸ்பெஷல் அம்பாளினுடைய சன்னதி இருக்கு. அதை பற்றி நம்மளுடைய சிவாச்சாரியார் சொல்லுவார். இப்படி சுவாமியோட கோஷ்ட தெய்வமாக வந்து நிறுத்த கணபதி, லிங்கோத்பவர், பிரம்மா இப்படிதான் இருக்கா இல்லையா, அது மாதிரி வந்து அம்பாளுக்கோட கோஷ்ட தேவதையாக வந்து பிராமி, மாகேஸ்வரி, குமாரி, வைஷ்ணவி, வாராகி அப்படின்னு சொல்லிட்டு தேவதை கன்னியர்களும் இருக்காங்க. அதில் வந்து வாராகி ரொம்ப விசேஷமான வழிபாடு சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வளபிறை பஞ்சமியும் தேய்பிறை பஞ்சமிக்கும் விசேஷமான அபிஷேக வழிபாடுகள், ஜபங்கள், பூஜைகள் நடந்துட்டு இருக்குங்க. இது தவிர வந்து பௌர்ணமிக்கும் ரொம்ப விசேஷமான வழிபாடு வாராகிக்கு சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. சித்திரகுட பாதையிலிருந்து நிவர்த்தி அடையணும், மேன்மையான விஷயம் நடக்கிறதுக்காக
வாராகி வழிபாடு சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இங்கே வந்து வைஷ்ணவியினுடைய நம்ம சந்நிதியும் வந்து பார்க்க முடியும். ஆமாம். இதற்கு பின்புறம் நம்ம நின்னுட்டு இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய சந்நிதி சார், சன்னிதானத்து பேர் வந்து சிவதுர்கா சன்னிதானம் பேர். சிவதுர்கி, அதாவது இங்க 2 துர்கி இருக்காங்க. சுவாமியோட கோஷ்டத்துல வந்து விஷ்ணு துர்கியும், இங்க அம்பாளோட கோஷ்டத்துல வந்து சிவதுர்கியும் இருக்காங்க. ஸோ 2 விதமான துர்கை. இந்த கோவிலுடைய அம்சமே ஒவ்வொரு சந்நிதிகளும் வந்து 3, 3, 2ன்னு சொல்லி இந்த மாதிரி எண்ணிக்கை அதிகமாக பலவிதமான சக்திகள் சேர்ந்து இருக்கிற ரூபமாக அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக இங்கிருந்து நம்மளை எல்லாம் காப்பாற்றக்கூடிய கால பைரவருடைய சன்னதி இருக்கு, அங்கே சந்திக்கலாம். அடுத்ததாக நம்ம இருக்கக்கூடிய சன்னதி என்ன அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரியே கால பைரவருடைய சன்னதி இருக்கு, பக்கத்திலேயே நவகிரகத்தினுடைய சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த கால பைரவருக்கான பூஜை இங்க என்ன மாதிரி பண்றாங்க, அதே மாதிரி நவகிரகம் நம்ம சொன்ன மாதிரி வடக்கே விநாயகரை பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அருமை பெருமை வாய்ந்த நவகிரகம் இங்க அமைஞ்சிருக்கு. இதை பத்தி நம்மளுடைய சிவாச்சாரியார் நமக்கு விளக்கமாக சொல்லுவார். பைரவருக்கு வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குமே ராகு காலத்துல 4 to 6 வந்து விசேஷமான அபிஷேக பூஜை வழிபாடு நடக்குதுங்க. அதே மாதிரி அஷ்டமி அன்னைக்கு ரொம்ப பிரசித்தியான எல்லா விதமான 16 விதமான திரவியங்கள் வச்சு அபிஷேக பூஜை வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். அது நிறைய சத்துருக்குழு பாதைகள், அப்புறம் வந்து பில்லி சூன்யம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிவர்த்தி அடையணும், வியாபாரத்தில் அனுகூலமான விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு விசேஷமான வழிபாடுகள் இங்கே பைரவர் நடந்துட்டுருக்கு. நவகிரகத்தில் ஒவ்வொரு தேவதைகளுக்கும் உண்டான நாட்களில் அந்தந்த ஹோரைகளில் வந்து அர்ச்சனை பூஜைகள் சிறப்பாக வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா 6 to 7 சூரிய ஹோரையில் வந்து இங்கே சிறப்பு வழிபாடு பண்ணுறது. சந்திரனுக்கு வந்து அதே மாதிரி திங்கட்கிழமைக்கு 6 to 7 வந்து சந்திரனுக்குண்டான வழிபாடுகள் வந்து அந்தந்த புஷ்பங்கள் வச்சு, அந்தந்த விதமான தானியங்கள் வச்சு, அந்த மாதிரி வஸ்திரங்கள் சமர்ப்பணம் பண்ணி ஒவ்வொரு விசேஷமாக பக்தர்கள் வந்து அந்தந்த ஹோரைகள் பேஸ் பண்ணி சிறப்பான வழிபாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அருமை. ஏன்னா இந்த மாதிரி அதாவது நவகிரக ஸ்தலங்கள்ல நடக்கும், நம்மளுடைய மெயின் நவகிரக ஸ்தலங்கள்ல இது நடக்கும். அதை தாண்டி இங்கேயும் வந்து இவர் சொன்ன மாதிரி அந்த ஹோரையில அந்த நவகிரகத்துக்கான தானியங்களுடைய அவங்க வந்து வஸ்திரங்களும் சாத்தி அதற்கான புஷ்பங்களும் வச்சு ஸ்பெஷல் அர்ச்சனைகள் செய்து நிறைய வர பக்தர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஜாதக ரீதியாகவும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நவகிரக தோஷத்தை விளக்குது அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கால பைரவர் சன்னதியில இந்த தேய்பிறை அஷ்டமியில நடக்கக்கூடிய வழிபாடு சிறப்பான அபிஷேக 16 வகையான திரவியங்கள் வச்சு அபிஷேக பூஜை வழிபாடு பண்ணி சிறப்பு அலங்காரம் முழுசா சந்தன காப்பு சாத்தி வழிபாடு பண்ணி ஒரு பிரசித்தியான வழிபாடு நடந்துட்டு இருக்குங்க. ஏன்னா இந்த தேய்பிறை அஷ்டமியில பிறந்தவங்களுக்கும் இந்த கால பைரவருடைய வழிபாடு அப்படிங்கிறது பெரிய அளவுல வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகளை கொடுக்கும். அடுத்ததாக இந்த கோவிலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னாலே ஸ்தல விருட்சம். சில கோவில்கள்ல 1 இருக்கும், சிலதுல 2 இருக்கும், 3 இருக்கும். இந்த கோவிலையும் அதே மாதிரி அற்புதம் வாய்ந்த ஸ்தல விருட்சம் இருக்கு. அதை பத்தி நம்ம சிவாச்சாரியார் நமக்கு சொல்லுவார். இந்த கோவிலுக்கான ஸ்தல விருட்சம் என்னென்ன இருக்கு, இதற்கான மகத்துவம் என்ன? இங்கே கோயிலோட ஸ்தல விருட்சம் வந்து மகிழ மரம் சொல்லிட்டு, இன்னொரு மரம் வந்து வன்னி மரம் சொல்லிட்டு, ரெண்டுமே வந்து ஸ்தல விருட்சமாக கருதப்படுது. அந்த வன்னி மரம் வந்து நம்ம அந்த கன்னிமூலை கணபதி பக்கத்துல அமைஞ்சிருந்தது பார்த்தோம், அங்க இருக்கு. இங்கே வந்து ஸ்தல விருட்சம் வந்து ஈசான மூலையில மகிழ மரம் இருக்கு. இங்கே மகிழ புஷ்பத்தோட சிறப்பம்சம் என்னன்னா, எல்லா மலருமே வந்து மலரும் போது தான் நறுமணம் தரும் இல்லையா? இந்த புஷ்பம் வாடத்தான் நல்ல நறுமணம் தரும். வாடும் பொழுதுதான் இதற்கான நறுமணம் தரும். அதாவது மனிதனுக்கு வந்து வாழ்க்கையோட தத்துவத்தை உணர்த்தக்கூடிய மகிழ புஷ்பம். அதாவது மனிதனுக்கு பக்குவ நிலை எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு பருவம் கிடைக்கதான் கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி வந்து இங்க மகிழ புஷ்பம் வந்து வாடத்தான் நல்ல நறுமணம் தரும். வாடும் போது வாடனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கொப்பரை தேங்காய் துருவனா ஒரு விதமான ஒரு வாசனை வரும் இல்லையா? அந்த மாதிரி இந்த மகிழ புஷ்பத்தோட இதாக மலர் பிளாசமாக இருக்கும்போது பெருசாக ஒன்றும் அதோட வளர்ச்சியாக இருக்கும். ஆனால் வாட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நறுமணத்தோடையும் இருக்கும். இது வந்து நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது இந்த மகிழ புஷ்பம். இது வந்து நம்ம சுவாமிக்கு இதுக்கு வந்து புஷ்பங்கள் சாத்தி கோர்வையாக சாத்தி சுவாமிக்கும் வாராய்க்கு பைரவருக்கு அம்பாளுக்கெல்லாம் வந்து இதுக்குன்னு சில பக்தர்கள் இருக்கா. அவன் வந்து ரெகுலராக இதை எடுத்து பறித்து அந்த கீழே வந்து எடுத்து அதை வந்து தூய்மைப்படுத்தி சாத்தி வழிபாடு பண்ணிட்டு இருக்கா. இதனால பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னா என்னெல்லாம்? நிறைய ஆன்ம நிலை பக்குவ நிலை நான் சொன்னேன் இல்லையா? பருவங்க கிடைக்கிறத ஒரு பக்குவ நிலை கிடைக்குது இல்லையா? வாழ்வியோட தத்துவம் என்ன, ஒரு மனிதன் அடையக்கூடிய விஷயங்கள் ஒரு நல்ல விதமான பக்குவத்தை அடையணும் இல்லையா? அதை கொடுக்கக்கூடியது இந்த விசேஷமான மகிழ புஷ்பம். தத்துவத்தை உணர்த்துது இல்லையா? நிச்சயமா. நல்ல காலம் கிடக்க அது எப்படி வந்து வாடனதுக்கு அப்புறம், அதாவது வந்து ஒரு இதாக காஞ்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு விதமான ஒரு குணநலங்கள் ஒரு விதமான ஒரு வாசனையோட இருக்கோ, அது மாதிரி வந்து மனிதனுக்கு ஒரு பக்குவம் கொடுக்கணும் இல்லையா? ஒரு நல்ல விதமான குணநலங்களோட இருக்கணும் இல்லையா? அதை உணர்த்தக்கூடியது இந்த மகிழ புஷ்பம் மகிழ மரம். அதை சாத்தி வழிபாடு பண்ணும்போது ஒரு ஆன்மா பக்குவம் அடைகிறதுக்கு தான் இந்த பிறவி இல்லையா? அதை கொடுக்கக்கூடியது இந்த மகிழ மர வழிபாடு. அதுக்கு சிறப்பான வழிபாடுகள் பண்ணுறாங்க.
ரெகுலராக அதுக்கு மஞ்சள் இது பண்ணி சந்தனக்காய் போட்டு பார்க்க முடியும். அதை வழிபாடு பண்ணி அதுக்கும் ஆராதனை பண்ணி வழிபாடு பண்ணி ஏதாவது கிழமைகள் இருக்கா இதற்கு வழிபாடு? அதுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் சிறப்பான வழிபாடு இதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு சாத்தி நம்ம வழிபாடு இதற்கான பண்ணி வழிபாடுகள் தீபம் வச்சு வழிபாடு பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. அருமை. இந்த கோவில் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சங்கமேஸ்வரர் திருக்கோவில் கோவையில டவுன் ஹால்னு சொல்லக்கூடிய ஒரு கடை வீதி இடத்துல வந்து மைய பகுதியில கோவையினுடைய மைய பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த திருக்கோவில் 1500 வருட பழமை வாய்ந்தது. இன்னும் நிறைய பேருக்கு இந்த கோவிலுடைய மகத்துவம் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் திருவருளுடைய எண்ணம். இதே மாதிரி பார்த்துட்டு இருக்க நேர்கள் உங்க மாவட்டங்கள்லயும் இந்த மாதிரி பழமை வாய்ந்த கோவில் இருக்கு, இதே மாதிரி நிறைய சிறப்புகள் மகத்துவங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு நீங்க அந்த கோவிலினுடைய டீட்டெயில்ஸோட அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கோவில்களுக்கும் வந்து நாங்கள் இதற்கான மகத்துவத்தை எடுத்து இன்னும் உலகம் பூரா நிறைய நேயர்களுக்கு தெரிய வைப்போம். அருமையான அழகான பதிவு கொடுத்துருக்கீங்க. இந்த கோவிலினுடைய மகத்துவத்தை பொறுமையாக நம்ம நேயர்களுக்கு அழகாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. நன்றி ஐயா. குருவர்களும் திருவருளும் வழி நடத்தட்டும். சந்தோஷம்.